சேலத்தின் நினைவு சின்னமாக உள்ள மாடர்ன் தியேட்டர் நினைவு வளையத்தை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியில் உள்ளவர்களிடம் எமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை காணலாம். அடிவாரம் பிரதான சாலையில் உள்ளதுதான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ். தற்பொழுது கடந்த சில தினங்களாகவே இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் குழுமம் பேசும் பொருளாக உள்ளது. ஏனென்றால் இந்த பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்தார். அதன் பிறகு இந்த பகுதியில் கலைஞர் சிலை அமைப்பதற்காக கேட்டதாகவும் சொல்லப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு பலகையில் இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. அதன் பிறகு அளவீடு செய்து முட்டுக்கல்லும் நட்டு இருந்தனர். பல பிரச்சனைகளை எழுந்த நிலையில் தற்பொழுது இதற்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் தான் நேற்றைய தினம் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த பகுதியில் எந்த ஒரு கட்டுமானமும் மேற்கொள்ளப்படாது, கடந்த சில தினங்களாக பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த மாடர்ன் தியேட்டர் குழுமம் நினைவு ஆட்சி என்பது பாதுகாக்கப்படும், எந்த ஒரு கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, அதாவது கலைஞர் சிலை அமைக்கும் திட்டமும் இந்த பகுதியில் இல்லை என்று தெரிவித்தார். தற்பொழுது சேலம் மக்கள் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு வளைவு குறித்து நம்மிடம் பேச இருக்கின்றாங்க. வணக்கங்கம்மா. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நீங்க எவ்வளவு வாரமா பாக்குறீங்க? இந்த ஆட்சி எவ்வளவு காலமா உங்களுக்கு தெரியும்? ஆர்ச்சி கிட்டத்தட்ட எங்களுக்கு 60-50 வருஷமா தெரியுங்க சார். இது சேலத்தோட ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமா இருக்கு. இதை பாதுகாத்து வைக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். வேற எந்த சிலையும் அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஏன் இதை பாதுகாக்கணும்ன்றீங்க? சினிமா, அதாவது சினிமா அப்படின்னாலே எல்லாரும் சேலத்தை பொறுத்தவரையிலும் நினைவு சின்னமா இருக்குது. தமிழ் சினிமாவின் ஒரு அடையாளம். இப்போ இவ்வளவு நாளா இல்லாத சர்ச்சைகள் இப்ப எழுந்திருக்குது. என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத வச்சிருக்கிறவங்க அந்த கம்பெனியே மெயின்டைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் அவங்களுமே இதை சிறப்பாக இப்போ மெயின்டைன் பண்ணி நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் நல்லதாக பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இதுலேயே அதை விட்டுட்டு அதை அவங்களே சரியாக பண்ணுவாங்கன்றது எங்களோட கருத்து. இவ்வளோ நாளாக இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக எதுவுமே கிடையாது, நெடுஞ்சாலைத்துறைன்னு ஒரு இதே கிடையாது. இப்போதான் சொல்கிறாங்க. இது ஒரு 10 நாளாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு இதுக்கு முன்னே எந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. இத்தனை வருஷமா இருக்கு, இதுக்கு முன்ன அந்த பிரச்சனை வந்தது கிடையாது. இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு. கோரிக்கை என்னவா இருக்கு? இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி பாதுகாத்து வரணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. அதோட பாரம்பரியம். இவ்வளவு நேரம் அதாவது சினிமா ரசிகர்கள் ஆகட்டும், சேலம் மக்கள் ஆகட்டும், இந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும். அரசோ தனியாரோ அந்த கணக்கு கிடையாது. எங்களுக்கு இந்த அடையாளம் என்பது அழியப்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே சேலம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.